பாருங்கள், இது வந்து எல்ஜி கட்டி பெருங்காயம். நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நம்ம தூள் பெருங்காயம் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க. இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் எதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை பிரித்து பார்ப்போங்க. பாருங்கள், இது நமக்கு வந்து தூள் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அரைக்கிறதுக்கு கூட மிஷினில் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதாக தூள் பண்ணி தான் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்காக இதை என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இழுத்துட்டு தவா வச்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு தோசை தவா வச்சுக்குங்க. அது கொஞ்சம் சூடானதும் அதை வந்து இதை நல்லா போட்டு இப்படி கொஞ்சம் அழுத்தி விடுங்க. ஒரு கப்பு வச்சு நல்லா அழுத்தி விடலாமுங்க. அழுத்தும் போது ஒட்ட தான் செய்யும். அதை வந்து நல்லா பிதிச்சு திரும்பியும் போடுவோங்க. அடுத்து கொஞ்சம் திருப்பி போடலாங்க. எண்ணெய்லாம் எதுவும் விடக்கூடாதுங்க. நடுவில் குத்தி விட்டோம்னா உள்பாகமும் நல்லா கொஞ்சம் வெந்து வருங்க. இங்கே பாருங்கள், நல்லா எழும்பி வருது பாருங்கள். நம்ம சப்பாத்திலாம் எழும்பி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எழும்பி வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை ஆறட்டோன்னுட்டு நம்ம கையில் பிட்டு போட்டோம்னா நல்லா ஈஸியாக புட்டுடலாங்க. ஆறிடுச்சு. இப்போ ஈஸியாக நம்ம இதை வந்து புட்டு போட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி புட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க வீட்டுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சு நம்ம ரசத்துக்கு, சாம்பாருக்கு, அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.